இல்ல விஜய் வந்து திமுக தான் எதிரி, திமுகவை ஸ்டாலின் தான் எதிரி. மட்டும் ஆமா ஸ்டாலின் தான் எதிரி, திமுக தான் எதிரி, திமுக வந்து இப்படி செஞ்சிருச்சுங்கிற அந்த அவதூறை தான் தீவிரமா பேசிதான் மக்கள் மத்தியில ஒரு ஓட்டு கேட்குறாரு. அப்ப திமுக வந்து விஜய் இக்னோர் பண்ணாங்கல்ல. பேசாம இருக்கணும், கண்டுக்காம இருக்கணும் அப்படின்றது. அந்த ஸ்ட்ராட்டஜி தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அவர் பாஜக குறித்து பேசியிருந்தாருன்னா, அவருக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா பாஜக அந்த மக்கள் ரிலேட்டடா இல்ல. பாஜக குறித்து அவங்களுக்கு தெரியாது. அப்ப அவங்க தனக்கு நல்லா தெரிஞ்ச திமுக குறித்து பேசும்போது, இவரு நமக்கு தெரிஞ்ச கதாநாயகன் சொல்றாருங்கிறதோட ரிலேட் பண்றாங்க. இது புதுசு இல்ல. இதற்கு முன்னால எம்ஜிஆர் அதான் செஞ்சாரு. 76ல அன்னைக்கு வந்து எமர்ஜென்சி வருது. கலைஞர் ஆட்சியில இருக்கிறாரு. கலைஞர் ஆட்சியில அந்த 76ல எமர்ஜென்சி வர வரைக்கும் அவரோட ஆட்சி அதுவரை இல்லாத ஒரு சிறப்பான ஆட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற கிராமப்புற செட்டப் இருக்குல்ல, ஸ்ட்ரக்சர் அத கலைஞர் தான் உருவாக்குறார். சாலை வசதி அவர் தான் முதல்ல கொண்டு வர்றாரு. கிராமப்புறங்களுக்கு பஸ் அவர் தான் கொண்டு வர்றாரு. அப்பயே கொண்டு வந்துட்டாரு. மின்சாரம் குடுக்குறாரு. இலவச மின்சாரம் கிராமப்புற மக்களுக்கு மின்சாரம் கொண்டு போறாரு. ரேஷன் ரேஷன் கடை கடையில அவர் தான் கொண்டு இதெல்லாம் எப்ப பண்ணாருன்னா 76 முன்னாலே பண்ணிட்டாரு. 2வது முறை முதலமைச்சரார்ல. அண்ணா அப்புறம் இறந்த பிறகு வராரு. அதற்கு பிறகு எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்ததுக்கு பிற்பாடு 73ல வந்ததுக்கு பிற்பாடு இதெல்லாம் இந்த கட்டமைப்பு உருவாக்குறாரு. நகரங்களுக்கும் கிராமத்துக்குமான இடைவெளியை குறைக்கிறாரு. கிராம மக்கள் வந்து நகரத்துக்கு ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு மேல போகணும்னு சொன்னா ரொம்ப நேரம் நடந்து போகணும் அவங்க. பஸ்ஸே கிடையாது. நடந்து தான் போகணும். எனக்கு தெரிஞ்சு எங்க கிராமத்துல இருந்து ரொம்ப தூரம் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்தே போய் நடந்தே வருவாங்க. அத வந்து என்ன பண்றாரு, நகரங்களுக்கும் கிராமங்களுக்குமான இடைவெளியை கலைஞர் தான் குறைக்கிறார். சாலை வசதியும் போக்குவரத்து கிராமப்புறத்துக்கு போக்குவரத்து வரும்போது ஒரு நாளைக்கு காலையில ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை வரும்போது மக்கள் தங்களோட போக்குவரத்தை அப்படி கட்டமைக்கிறாங்க. அந்த பஸ் வரும், அதுல போயிட்டு திருப்பி வந்துடலான்னு. அது கலைஞர் தான் ரேஷன் கடை அவர் தான் கொண்டு வர்றாரு. இதெல்லாம் பண்ண கலைஞர் அவ்வளவு சிறப்பா செஞ்சதுக்கு பிற்பாடு தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போது எமர்ஜென்சி வருது. எமர்ஜென்சியை மாநில சுயாட்சிக்காக ஆரம்பிக்கிட்ட திமுக கடுமையா எதிர்க்குது. அதை எதிர்த்ததுனால தான் ஆட்சி இழக்குது. எம்ஜிஆர் என்ன பண்றாரு, எமர்ஜென்சி ஆதரிக்கிறாரு. அப்ப எம்ஜிஆர் என்ன பிரச்சாரம் பண்றாருன்னா, இன்னைக்கு விஜய் என்ன திமுக வந்து இவ்வளவு சிறப்பா ஒன்றிய அரசுக்கு எதிராக ஃபைட் பண்ணி இன்னைக்கு வந்து தொகுதி வரையை வாபஸ் வாங்க வைக்கிற போராட்டத்தை நடத்தி இருக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து விஜய் திமுக தான் மோசடி, திமுக தான் பண்ணிருச்சுன்னு பாஜக பத்தி பேசாகமே எப்படி பாஜக ஆதரவா இருந்தாரோ அதே வேலை தான் அன்னைக்கு எம்ஜிஆரும் பார்த்தார். எமர்ஜென்சி ஆதரிச்சுட்டு அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, எமர்ஜென்சியை கொண்டு வந்த அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு குறித்தோ மிக கொடூரமான சட்டம் குறித்தோ பேசுவதற்கு பதில் அதை ஆதரிச்சுட்டு கலைஞர் கிராமப்புற திட்டங்கள் கொண்டு வந்து மக்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தின கலைஞரை குறித்து மிக மோசமான அவதூறுல கலைஞர் ஒரு ஊழல் செய்து விட்டாருங்கிற பிரச்சாரத்தை தீவிரமான இல்ல அந்த பிரச்சாரம் இன்னைக்கு வரைக்கும் எடுபடுது. ஆமா அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அது எடுபடுது. அன்னைக்கு கலைஞர் ஏன்னா சினிமாவில பார்த்த எம்ஜிஆருங்கிறவர் உண்மையை தான் பேசுவாரு அப்படிங்கிற அந்த கண்ணோட்டம் இருக்குல்ல, அது தீவிரமாக வினையாற்றியது மக்கள் மத்தியில். செல்வாக்கு பெற்றிருந்தது எம்ஜிஆர் ஒரு பெரிய திமுக கூட்டங்கள்லயே எம்ஜிஆர் வந்து பேசும்போது அவர் வந்தாருன்னா அப்படி ஒரு கூட்டம் அவருக்கு மாசா இருக்குது. இங்க அரசியல் பேசுறவங்களோட அப்படி வந்துட்டு போறவருக்கு ஒரு மாசு திமுக மேடைகள்ல இருக்கிறத அப்ப பார்த்துருக்காங்க. அப்ப அவர் சொல்றது உண்மையா இருக்குங்கிறது இந்த மக்கள் நம்பி கலைஞருக்கு எதிராக வாக்களித்தார்கள். அன்னைக்கு நடந்தது.